குட் மார்னிங் நேர்களே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வெந்தயக்கீரை பாலக்கீரை ஸ்பெஷல். இன்றைக்கி அந்த வெந்தயக்கீரை பாலக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த மாதிரி சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் அந்த கீரையை செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது, கண்ட்ரோல் ஆகும், சுகர் கண்ட்ரோல் ஆகும். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஜெயாஸ் கிச்சன் ஹோம் ரெசிப்பியில் என்ன ரெசிபின்னு சொன்னாக்கா, காலைல டிஃபன் வந்து இந்த வெந்தயக்கீரை பாலக்கீரை கொஞ்சம் போட்டுட்டு சப்பாத்தி, அதுக்கப்புறம் பாலக்கீரையிலேயே நான் வந்து ஒரு டிஷ் பண்ணியிருக்கேன். அது ஒன்றுமே இல்லை, பாலக்கீரையை நல்லா கழுவி வச்சுட்டு, வெந்தயக்கீரை நல்லா கழுவி வச்சுட்டு, இது வந்து வெங்காயம்லாம் வதக்கி, கொஞ்சம் கடலைப்பருப்பு, வெங்காயம், தனியாலாம் வதக்கி அரைச்சி ஒரு டிஷ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு, நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு, நல்லா டேஸ்டியாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் வீட்டில் எப்பவுமே ஒயிட் ரைஸ் இருக்கணும். ஒயிட் ரைஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், சுட சுட பொரியல். நம்ம கொடி கலரில் இருக்கா, ஆரஞ்ச், க்ரீன், ஒயிட் தெரியுதா? இது வந்து நம்ம கொடி கலர் பொரியல் சொல்லுவோம். கேரட், பீன்ஸு, தேங்காய்லாம் போட்டுட்டு சூப்பராக வந்திருக்கு. இன்றைக்கி ஜெயாஸ் கிச்சன் ஹோம் ரெசிப்பியில் இதுதான் ரெசிபி. எல்லோரும் ஹாப்பியாக சாப்பிட்டு ஹாப்பியாக இன்றைக்கி நாளை கழிக்கிறோம். ஆல் தி பெஸ்ட். வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள். குட் மார்னிங் நேர்களே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வெந்தயக்கீரை பாலக்கீரை ஸ்பெஷல். இன்றைக்கி அந்த வெந்தயக்கீரை பாலக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த மாதிரி சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் அந்த கீரையை செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது, கண்ட்ரோல் ஆகும், சுகர் கண்ட்ரோல் ஆகும். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஜெயாஸ் கிச்சன் ஹோம் ரெசிப்பியில் என்ன ரெசிபின்னு சொன்னாக்கா, காலைல டிஃபன் வந்து இந்த வெந்தயக்கீரை பாலக்கீரை கொஞ்சம் போட்டுட்டு சப்பாத்தி, அதுக்கப்புறம் பாலக்கீரையிலேயே நான் வந்து ஒரு டிஷ் பண்ணியிருக்கேன். அது ஒன்றுமே இல்லை, பாலக்கீரையை நல்லா கழுவி வச்சுட்டு, வெந்தயக்கீரை நல்லா கழுவி வச்சுட்டு, இது வந்து வெங்காயம்லாம் வதக்கி, கொஞ்சம் கடலைப்பருப்பு, வெங்காயம், தனியாலாம் வதக்கி அரைச்சி ஒரு டிஷ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு, நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு, நல்லா டேஸ்டியாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் வீட்டில் எப்பவுமே ஒயிட் ரைஸ் இருக்கணும். ஒயிட் ரைஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், சுட சுட பொரியல். நம்ம கொடி கலரில் இருக்கா, ஆரஞ்ச், க்ரீன், ஒயிட் தெரியுதா? இது வந்து நம்ம கொடி கலர் பொரியல் சொல்லுவோம். கேரட், பீன்ஸு, தேங்காய்லாம் போட்டுட்டு சூப்பராக வந்திருக்கு. இன்றைக்கி ஜெயாஸ் கிச்சன் ஹோம் ரெசிப்பியில் இதுதான் ரெசிபி. எல்லோரும் ஹாப்பியாக